hello வணக்கம். நான் தான் உங்கள் ஜேபி. வெல்கம் டு TAFEX இன்ஸ்டிடியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாமினேஷன்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போற NTPC எக்ஸாமுக்காக நடந்துட்டு இருக்க கத்திமான் டெஸ்ட் சீரிஸோட ஃபுல் டெஸ்ட் நம்பர் 2க்கான ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். If 2 is added to each even digit and 2 is added to each odd digit, அதாவது கொடுக்கப்பட்டிருக்க எண்ணில் ரெண்டை வந்து எல்லா இரட்டைப்படை எண்கள் கூடயும் ரெண்டை கூட்டணும், எல்லா ஒற்றைப்படை எண்கள் கூடயும் ரெண்டு கூட்டணும். கூட்டினதுக்கு அப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, what will be the sum of the last 2 and first 2 digit in the new number thus formed? So அப்ப first போட்டுடலாமா? 4 7 1 3 5 6 2. So அப்ப எல்லாத்துக்குமே +2 தெரிஞ்சிச்சு நமக்கு. 6 9 3 5 7 8 4. ஸோ இதுதான் நம்ம நியூ நம்பர் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, லாஸ்ட் 2 டிஜிட் அண்ட் ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டோட சம் என்னன்னு கேட்குறாங்க. லாஸ்ட் 2 டிஜிட் என்ன? 6 9. ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் என்ன? 8 4. ஓகே, அப்போ 8 4 6 9 ஆட் பண்ண முடிஞ்சு போச்சா? 12 + 9 21 + 6 27. ஸோ 27 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் பி. சரியா? புரிஞ்சுதா? கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. இந்த அனலாஜி வந்துருக்கு. ஓகே, எனக்கு செட் ஆஃப் 2 பேர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேரில் ஒரே மாதிரியான பேட்டர்ன் ஃபாலோ இருக்க போகுது. சரியா? இவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்க போது, இவங்களுக்கு அதே மாதிரி பேட்டர்ன் இருக்க போது. இந்த 2 பேரும் ஃபாலோ பண்ணுற சேம் பேட்டர்ன் இருக்க ஆப்ஷன் இதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இவங்களுக்குள்ள என்ன பேட்டர்ன் செக் பண்ணிடலாமா? PNQ QQ O. ஸோ PQ +1 NQ +3 14 17. QO என்னங்கிறாங்க? -2. அப்போ +1 +3 -2. இதை செக் பண்ணி பார்த்துடலாமா? UV +1 Q2 +3 RP -2. ஸோ அப்போ +1 +3 -2ன்றது தான் பேட்டர்ன். செக் பண்ணிடுவோமா? OP +1 கரெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். VW கரெக்டாக இருக்குது, QR கரெக்டாக இருக்குது, UV கரெக்டாக இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குது. சரி, செகண்ட் லெட்டரை பார்க்குறேன். HK என்னங்கிறாங்க? +3 கரெக்டாக இருக்குது. HK கரெக்டாக இருக்குது. SU என்னங்கிறாங்க? +2 தான் ஆகிறாங்க. அப்போ ஆப்ஷன் சி வரமாட்டாங்க. அடுத்து CF +3 கரெக்டாக. அப்போ அடுத்து லாஸ்ட் நம்பர் செக் பண்ணுவேன். MK 13 11 -2. QN என்னங்கிறாங்க? -3 ஆகிட்டாங்க. அப்போ B வரமாட்டாங்க. இங்கே லாஸ்ட்டில் TS -1 தான் ஆகுது. எனக்கு -2 ஆகணும். ஸோ எனக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருப்பாங்க. ஓகேவா? சரி. What should come in the place of question mark in the given series? கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் கேள்விக்குறிக்கு உள்ள இடத்தில் வர வேண்டியது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் சீரீஸ் தான் 8 13 20 29 and 40. ஸோ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதா? ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே முடிஞ்சிருந்தானே. டிஃப்ரென்ஸ் பார்ப்போமா? 8 + 5. ஓகே, 13 20 + 7 + 9. அப்போ பார்த்தாலே தெரிஞ்சு 5 7 9னா என்ன ஆகிட்டு வருது? எனக்கு ஆட் நம்பர்ஸ் ஆட் ஆகிட்டு வராங்க. அப்போ 40க்கு அடுத்து யார் ஆட் ஆகணும்? 11. அதுக்கப்புறம் 13 ஆட் ஆனால் 53 அப்படின்னு கிடைப்பாங்க. ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி தான். இப்போ ஒரு செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? சேம் கான்செப்ட் தான். ஸோ MWCக்கும் JYக்கும் ஏக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. அது என்ன பார்த்துருவோமா? MWC JYA. MJ என்னங்கிறாங்க? 13 10 -3. ஓகே, நெக்ஸ்ட் WY 23 25 +2. CA என்னங்கிறாங்க? -2 -3 +2 -2. ஓகேவா? -3 +2 -2. இதை ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் செக் பண்ணிப்போம். கேலேருந்து ஹெச் என்ன ஆகுது? -3 தான். யூலேருந்து W என்ன ஆகுறாங்க? 21 23 +2 அண்ட் ஆர்லேருந்து போய் -2. ஸோ -3 +2 -2ன்றது தான் பேட்டர்ன். நமக்கு ஆப்ஷன் செக் பண்ணிடலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வச்சு எலிமினேட் பண்ண முடியாத பார்ப்போம். PM 16 13 -3 கரெக்டாக இருக்குது. WP 23 16 எங்கேயோ போதா? ஸோ ஆப்ஷன் பி வரமாட்டாங்க. JG 10 7 கரெக்டாக இருக்குது. அடுத்து SQ 19 17 -2 தான் ஆகுறாங்க. எனக்கு -3 ஆகணும். இப்போ ஆப்ஷன் ஏ இல்லாட்டி சி தான் வர முடியும். நம்ம அடுத்த லெட்டர் செக் பண்ணிடுவோமா? AG என்னங்கிறாங்க? +6 ஆகுது. எனக்கு என்ன ஆகணும்? +2 ஆகணும். ஸோ ஆப்ஷன் ஏ வரமாட்டாங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர் வருவாங்க. வேணா செக் பண்ணால் VX 22 24 +2 ஆகுது. ஓகே தானே?
Question number 5 பாருங்க. If 1 is added to each even digit and 2 is subtracted from each odd digits. ஓகேவா? எல்லா ஈவன் டிஜிட்ல இருந்தும் ஈவன் டிஜிட்ல என்ன பண்ணணுமா 1 ஆட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டாங்க. அடுத்து ஆட் டிஜிட்ல என்ன பண்ணணுமா ஒற்றைப்படை எண்களுக்குலாம் என்ன பண்ணணுமா 2 subtract பண்ணணுமா ஓகேவா? பண்ணதுக்கு அப்புறம் what will be the sum of digit which are third from the left and third from the right in the new number thus formed. So நம்பர் என்ன நமக்கு இருக்கு 9368 5 4 7. So பண்ணலாமா ஈவனுக்குலாம் +1 பண்ணோமா ஆடுக்கு -2 பண்ணுவோம் 9 - 2 7 3 - 2 1 6 + 1 பண்ணா 7 8 + 1 பண்ணா 9 5 - 2 பண்ணா 3 4 + 1 பண்ணா 5 7 - 2 பண்ணா 5. third from the left and third from the right எடுக்க போறோம். third from the left யார் நமக்கு 7 third from the right யார் 3. so 7 + 3 என்ன கிடைப்பாங்க நமக்கு 10 ன்னு கிடைப்பாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா ஃபைன். What should come in place of question mark in the given series based on the English alphabet? ABCD பேஸ் பண்ணி எனக்கு இந்த சீரிஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. என்ன சொல்றாங்க YRU WPS UNQ SLO. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வச்சு பார்க்க முடியுமான்னு பார்த்தா ஆப்ஷனில் எல்லாமே கியூவில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் தேவையில்லாமல் செக் பண்ணவே வேணாம், கண்டிப்பாக கியூவில் தான் ஆன்சர் ஸ்டார்ட் ஆக போதும். ஓகே லாஸ்ட்டில் பாருங்கள் M இருக்குது N இருக்குது. சரி இப்போ நம்ம 2 டிஜிட் மட்டும் பார்ப்போமா. செகண்ட் டிஜிட் RPNL 18 16 14 12. அப்போ எல்லுக்கு அடுத்து -2 பண்ணால் J அப்படின்னு கிடைக்கும். QJன்னு வரப்போகுது எனக்கு. ஓகேவா QJன்னு வரப்போகுது. எம்மா என்னன்னு பார்த்தா போதும். QJN ஒரு ஆப்ஷன் இருக்குது, QJM ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எம்மா என்னன்னு பார்த்தா 21 19 17 15 -2 -2. அப்போ யார் வருவாங்க எனக்கு O -2 M கிடைப்பாங்க. ஸோ M QJM இருக்க ஆப்ஷன் ஆப்ஷன் சி தான். ஓகேவா புரிஞ்சுதா? ஓகே ஸோ இந்த மாதிரி கிளாஸ் மிக்சடாக வந்து எனக்கு நம்பரு லெட்டரு அப்புறம் வந்துட்டு சிம்பிள் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அதில் என்ன கண்டிஷன்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹவு மெனி சச் சிம்பிள்ஸ் ஓகேவா எனக்கு சிம்பிள் இருக்கணும், ஒரு சிம்பிள் இருக்கணும். சச் ஆர் தெர் ஆர் ஈச் ஆஃப் விச் இஸ் இமிடியட்லி ப்ரிசீடட் பை எ நம்பர். அந்த சிம்பிளுக்கு ப்ரிசீடடாக அதாவது முன்னாடி என்ன இருக்கணுமா ஒரு நம்பர் இருக்கணும். ஓகேவா என்ன பண்ணணுமா ஒரு எண்ணை முன்னதாகவும் மற்றொரு எண்ணை பின்னதாகவும் ஆல்சோ இமிடியட்லி ஃபாலோட் பை another நம்பர். அதுக்கப்புறமும் நம்பராக இருக்கிற குறியீடுகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது சிம்பிள்ஸ் எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு எப்படி இருக்கணும் நம்பர் சிம்பிள் நம்பர்னு இருக்கிற பேர்ஸ் எல்லாம் எடுக்கலாமா நம்பர் சிம்பிள் நம்பர். ஓகேவா திரும்ப அடுத்து எடுத்தா நம்பர் சிம்பிள் நம்பர் 5 சிம்பிள் 2 6 சிம்பிள் 4 4 சிம்பிள் 3. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ 1 2 3 4 5 பேர்ஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 5ன்னு இல்லையா. ஸோ என்னன்னு இருக்கு ஆனால் இங்கே மோர் தென் 3 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. 1 இருக்குது 2 இருக்குது 3 இருக்குது மோர் தென் 3 இருக்கு. நம்ம 5 வந்ததுனால நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம் 3 இருக்கும் மேல் மோர் தென் 3ன்ற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகேவா கொஸ்டின் நம்பர் 8 என்ன இருக்குன்னு பாருங்க. அனலாஜி தான். இங்கே என்ன மேம் அனலாஜி புதுசாக இருக்கிறது சிம்பிளானா நம்ம போன வீடியோலையுமே பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா இந்த சிம்பிளை வச்சு யாரை ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணுறப்ப எனக்கு அந்த பேட்டர்ன் கரெக்டாக மேட்ச் ஆகணும், எரர் வரக்கூடாது. ஓகேவா ஸோ அப்போ வந்து எல்லா இது எப்படி போடலாம் அப்படின்னா ஒரு போடணும்னா எல்லா ஆப்ஷனும் அப்ளை பண்ணி போடலாம். ஓகே இப்போ நம்ம சிங்கிளாக எப்படி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வச்சு ட்ரை பண்ணுவோம். ஓகே இல்லை செகண்ட் லெட்டர் வச்சு ட்ரை பண்ணுவோம், லாஸ்ட் லெட்டர் வச்சு ட்ரை பண்ணுவோம். பட் இங்கே ஆப்ஷனில் பாருங்கள் எல்லாத்துலேயுமே இந்த சிஎம்ன்றது இருக்குது கான்ஸ்டண்ட்டாக. சிஎம்ஐ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த எஃப்எம்ஐயை மட்டும் வச்சு செக் பண்ணிவிட்டு இதை மட்டும் செக் பண்ணோமா. சரி ஃபஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணிட்டாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம் மோரோவர் இதுலேருந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள் எஃப்எம்ஒய் UEQ then QAMISE. ஸோ இதுதான் வந்து நம்ம கொஸ்டின்லேருந்து எடுத்திருக்க பிக்கிஸ். ஸோ FU என்ன ஆகுறாங்க ஆப்போசிட்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி மைனஸ்னு வச்சா என்ன கிடைப்பாங்க எனக்கு -5. ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு -5 -10 கிட்ட போகிறான் சரியா. ஆனால் இங்கே பாருங்கள் கியூலேருந்து ஐ என்ன ஆகுது -8 தான் ஆகுது. ஸோ அப்பயே எனக்கு ஆப்ஷன் ஏ வராதுன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன் BCDயை மட்டும் செக் பண்ணாலே போதுமானது. ஏன்னா அதில் தான் 3 வந்து என்ன பண்ணுது ஒரே மாதிரி இருக்குது. யார் ஒரே மாதிரி இருக்காங்க
CMY அப்படின்றது ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐன்றது காமனா இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ டைரக்டா லாஸ்ட் லெட்டருக்கு போயிடலாம். என்னது, இந்த ISO IE இன்னொன்று E, இதை மட்டும் செக் பண்ணாலே போதுமா? ஓகே, அதுக்கப்புறம் எஸ்ஸா யூவா அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். சரி, இப்போ பாருங்க, இதில் லாஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? Q. லாஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? Q. நெக்ஸ்ட் இதில் லாஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? M. இப்போ டேஷை போட போகிறோம். ஓகே, ஆப்ஷன் பியில் YO இருக்கு. YO. Yலேருந்து Q என்ன ஆகுறாங்க? 25 17 -8 ஆகுறாங்க. ஓகே, Mலேருந்து O என்ன ஆகுது? +2 ஆகுது. ஸோ இது வாய்ப்பே கிடையாது. -8 +2 எங்கேயே இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் பியுமே எனக்கு வர மாட்டாங்க. நம்ம எதுக்காக தேர்ட் லெட்டர் செக் பண்ணுறது புரிஞ்சுக்கணும். எல்லாம் காமனாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணாலும் அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான்றதுனால தான். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஆப்ஷன் சியா டியான்னு செக் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கே பாருங்களேன், செகண்ட் லெட்டர் எனக்கு வித்தியாசமாக இருக்கா? இங்கே எஸ் இருக்குது, யூ இருக்கா? அப்போ அதை மட்டும் வச்சு செக் பண்ணுவோமா? இதில் என்ன இருக்குது? செகண்ட் லெட்ரு இ இருக்குது. ஸோ தெளிவாக பார்க்கலாம். கொஸ்டினில் என்ன இருக்குது? செகண்ட் லெட்ரு இ இருக்குது. அடுத்து ஏ இருக்கு. பார்த்துடலாமா? இங்கே எஸ் இருக்கா? ஸோ எஸ் சி எம் இருக்கு. ஸோ எம்இ இதில் ஏஎஸ் அப்படின்னு போடுறேன். எம்லேருந்து இ பார்க்குறேன், மைனஸ் என்ன ஆகுறாங்க? எம்லேருந்து இ -8 ஆகுறாங்க. ஏலேருந்து எஸ்ஸுமே என்ன ஆகுது? -8. இசட்டு ஒய்ஏ எக்ஸ் டபுள்னு போனால் -8 தான் கிடைப்பாங்க. சரியா? அதே மாதிரி அங்கே சி எம் யூவை வச்சு போட்டால் அப்போ என்ன ஆகிடுவாங்க? எனக்கு கம்மியாக வருவாங்க. ஸோ அப்போ முடிஞ்சு போச்சு. யார் தான் எனக்கு கரெக்டாக இருக்காங்க? ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். CMY அண்ட் ISE. சரியா? ஸோ ஒரு சில கொஸ்டின் 90% ஆஃப் த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு மட்டுமே செக் பண்ணி டக்குன்னு அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில கொஸ்டின் தான் இந்த மாதிரி செகண்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனா? ஓகே, இது வந்து கிளாசிஃபிகேஷன். அதாவது இந்த குரூப் ஆஃப் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் 3 பேர் ஒரே விதமான பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியும் ஒருத்தவங்க மட்டும் இந்த ஆட் ஒன் அவுட்டாக இருப்பாங்க. அவங்கள நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணுவோம். RX 18 24 இதை மட்டும் வச்சு ஆப்ஷன் எடுக்க முடியுதான்னு தான் பார்க்குறோம். +6 ஆகுறாங்க. DI 4 9 +5 ஆகுறாங்க. அடுத்து NT 14 20 + இப்பே முடிஞ்சு போச்சு. 2 காமனாக வந்துருச்சு, 1 மட்டும் வித்தியாசமாக இருக்கா? ஆப்ஷன் சியை செக் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேயா? இருந்தாலும் பார்ப்போம். 24 and 4 அதாவது எக்ஸ்லேருந்து டி +6 தான் ஆவாங்க. ஸோ அவங்களுக்குமே கரெக்ட். இங்கே +5 ஆகிறோம் தான் ஆட் ஒன் அவுட்டு. ஸோ அவன் தான் எனக்கு ஆன்சராகவும் இருப்பான். புரிஞ்சுதா? What should come in the place of question mark in the given series? Okay, 1000 12 1010 1000 998 988 976. ஸோ டிஃப்ரென்ஸே பார்க்கலாமா? இங்கே என்ன ஆகுது? -2 -10 இங்கே மைனஸ் திரும்ப 2 இங்கே -10. அப்போ அடுத்து என்ன ஆகணும்? 988லேருந்து -2 பண்ண போகிறேன் நான். ஸோ 986ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட், டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, கொஷினில் நம்பர் பார்க்குறீங்கன்னா பெருசாக இருக்கும். ரொம்ப சப்பையான கொஷின் தான். ஓகே, பார்க்குறது தான் காலியாக மாதிரி, உள்ளே பார்த்தா ஒன்றுமே கிடையாது, டோல் தான். Question number 11 பார்த்தா select the set in which are the numbers are related in the same way as are numbers of the following sets. ஓகேவா? given 2 sets இருக்கு. இந்த 2 setsல ஒரே விதமான பேட்டர்ன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்க போகிறோம். அதே பேட்டர்னில் ஃபாலோ ஆகிற ஆப்ஷன் யாருன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். சரி, பார்க்கலாமா? டிஃப்ரென்ஸே பார்ப்போம். 1939 என்ன ஆகுறாங்க? +20 ஆகுது. ஓகே, 39 44 என்ன ஆகுது? +5 ஆகுது. ஓகே, ஃபைன். அப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, அதை பார்ப்போமா? 13 27 என்ன ஆகுறாங்க? +14 ஆகுது மேம். பட் 27 32ன்றது +5 தான் ஆகுது. ஓகே, இது 2014ன்றதுனால வேற பேட்டர்ன், இது 2 பேட்டர்ன் கிடையாதுன்னு யோசிக்கக்கூடாது. இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்கு, என்னன்னு பாருங்க. 19க்கு நெக்ஸ்ட் நம்பர் 20, 13க்கு நெக்ஸ்ட் நம்பர் 40. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரோட நெக்ஸ்ட் நம்பரை ஆட் பண்ணால் அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ கிடைக்குது. அது கூட +5 பண்ணால் தேர்ட் நம்பர் கிடைக்குது. முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ என்ன பேட்டர்ன் எனக்கு? ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் நெக்ஸ்ட் நம்பர். ஓகேவா? அப்போ வந்து என்ன கிடைக்கிறாங்க? எனக்கு செகண்ட் நம்பர் கிடச்சிருவாங்க.
செகண்ட் நம்பர் கூட +5 பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு தேர்ட் நம்பர் கிடைக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஈஸியான எது நமக்கு இருக்குது? +5ன்றது பேட்டர்ன் ஈஸியாக இருக்கா? அந்த மாதிரி இருக்க ஆப்ஷன் பார்ப்போமா? 49, 54 +5 +5 +5 எல்லாமே +5 தான். அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். 29 ப்ளஸ் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் நம்பர்னு 30. அப்போ என்ன கிடைப்பாங்க? எனக்கு 59ன்னு கிடைக்கும். இங்கே 49 இருக்குது, தப்பு. 24 + 25 பண்ணால் கண்டிப்பாக 9ல் முடியணும். எனக்கு 45 இருக்கு, தப்பு. 11 + 12 அப்படின்னு ஆட் பண்ணால் எனக்கு 23 தான் வரும். ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்குது. டிஏ செக் பண்ணால் 35 + 36 is 71ன்னு வருவாங்க. அங்கே 61 இருக்கு. ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 12 என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ABCDEF ஆர் 6 டிஃப்ரெண்ட் ஃப்ளோர் வந்து பர்சன்ஸ் வந்து 6 டிஃப்ரெண்ட் ஃப்ளோரில் வசிக்கிறாங்க. அது வந்து லோவர் மோஸ்ட் ஃப்ளோர் வந்து 1ன்னு சொல்கிறோம், டாப் மோஸ்ட் ஃப்ளோர் வந்து 6ன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. டாப் மோஸ்ட் ஃப்ளோர் என்னன்னு சொல்கிறோம்? 6ன்னு சொல்கிறோன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ என்ன ஃபஸ்ட்டு சொல்கிறாங்கன்னா இந்த டாப் மோஸ்ட் ஃப்ளோர் 6ன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ 1 2 3 இப்படி தான் வருது எனக்கு ஃப்ளோரோட நம்பர்ஸு போட்டாச்சு. D lives on the odd number floor but not in 5. ஓகேவா? மொத்தமாக இதில் எத்தனை ஆட் நம்பர்ஸ் இருக்குது? 5 3 1 3 ஆட் நம்பர்ஸ் இருக்குது. அதில் 5ல் D கண்டிப்பாக வாழணும்னா எங்கே இருக்க போகுது? Dக்கான பாசிபிலிட்டி 3 or 1 தான் இருக்க முடியும். கரெக்டாக 3 ஆட் நம்பர் இருக்குது, 5 கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்களே. The sum of floors on which D and A lives is 5. ஓகேவா? Dயும் ஏவும் சேர்ந்தா A + D என்ன சொல்கிறாங்க? 5ன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. only 3 people lives between A and F. ஏக்கும் எஃப்க்கும் இடையில 3 பேர் தான் வசிக்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்களேன், டியும் ஏவும் சேர்ந்தா 5னா இப்போ டிக்கு என்ன நம்பர் இருக்குது? 3 or 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 3 கூட என்ன ஆட் பண்ணால் 2 கிடைக்கும், 5 கிடைக்கும், +2 இருக்கும். அப்போ ஏ வந்து 2 இருக்கலாம். இப்போ 1 கூட 5 ஆட் கிடைக்கணும்னா என்ன பண்ணுவோம்? 4 இருக்கலாம். அப்போ ஏ 2 or 4 இருக்க சான்ஸ் இருக்குது. ஏக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது? 2 or 4 இருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ நான் 4ல் ஏவை வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் வரப்போகிறோம். 4ல் ஏவை வச்சேன்னா ஏக்கும் எஃப் கிட்ட 3 பேர் சொல்கிறாங்க. மேலேயும் 3 பேர் விட்டு எஃப் போட இடம் இல்லை, கீழேயும் 3 பேர் விட்டு எஃப் போட இடம் இல்லை. அப்போ நான் எங்கே போடலாம்? ஏக்கு இன்னொரு பாசிபிலிட்டி என்ன? 2 இங்கே தான் போடலாம். ஸோ 1 2 3 பீப்புள்ஸ் விட்டுட்டு எஃப்ஐ நான் 6th ஃப்ளோரில் போடுவேன். ஓகேவா? இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏ 2 அப்படின்னா ஏ கூட என்ன நம்பர் ஆட் பண்ணால் 5 கிடைக்கும்? 3 கிடைக்கும். அப்போ 3ல் தான் எங்கே இருக்காரு? டி இருக்காரு. தேர்ட் ஃப்ளோரில் யார் இருக்காங்க? டி இருக்காங்க. நெக்ஸ்ட் பி lives immediately above E. பி எங்கே இருக்கார் அப்படின்னா ஈக்கு உடனடியாக மேலே இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. ஈக்கு உடனடியாக மேலேனா அப்போ இ பி இப்படி வரணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்த மாதிரி போகிற மாதிரி இடம் எங்கே இருக்குது? இந்த 5 4ல் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ பி இ. ஓகே, பி lives immediately above E. ஈக்கு உடனடியாக மேலே பி வசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கிறது யார்? ஏபி சி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருப்பார். கொஸ்டின் என்னன்னு பாருங்க. How many people live above B? பிக்கு மேலால் எத்தனை பேர் வாழறாங்கன்னு கேட்டாங்க. ஒரே ஒரு ஆள் தான் வாழறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தா ஆப்ஷன் டி. ஸோ அந்த ஒரு ஆள் யாரு? எஃப். ஓகே, திஸ் கொஸ்டின் இஸ் பேஸ்ட் ஆன் தி 5 3-digit நம்பர் given below. ஓகேவா? சரி, கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். வாட் வில் பி தி ரிசல்டன்ட் இஃப் தேர்ட் டிஜிட் ஆஃப் தி ஹையஸ்ட் நம்பர்? ஓகேவா? இது கொடுத்துருக்க நம்பரில் தேர்ட் டிஜிட் ஆஃப் தி ஹையஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் நம்பர் என்ன? 986 தான் ஹையஸ்ட் நம்பர். இதில் தேர்ட் டிஜிட் எதுன்னு பார்த்தா 6. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் தி லோயஸ்ட் நம்பர். லோயஸ்ட் நம்பர் எது இதில்? 167. அதில் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 1. அப்போ 1லேருந்து 1 - 6 எனக்கு என்ன ஆன்சர் கிடைப்பாங்க? எனக்கு -5 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் சி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, இந்த கண்டிஷன் போடுங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின் போகணும். வேறு விஷயம் சொல்கிறது தான் 398 இருக்கு. இப்போ கண்டிஷன்ஸ் படிப்போமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்ப்போம். இஃப் தி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் அ சிம்பிள் அண்ட் லாஸ்ட் நம்பர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சிம்பிளாக இருக்கா? இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தப்பு. முதல் உறுப்பு வந்து குறியீடாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இஃப் தி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் அன் ஆட் நம்பர். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னவா இருக்கணுமா? ஆட் நம்பராக இருக்கு. ஆட் நம்பராக தான் இருக்குது. கரெக்ட். லாஸ்ட் இஸ் ஈவன். லாஸ்ட் நம்பர் ஈவனா? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இருக்கிறது நம்பரே கிடையாது, சிம்பிள். ஸோ செகண்ட் கண்டிஷனும் தப்பு. இஃப் போத் செகண்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் கியூப்ஸ். ஓகேவா? செகண்டும் தேர்டும் பர்ஃபெக்ட் கியூபாக இருந்தால் என்ன சொல்லிட்டாங்க? அவங்க சொல்கிறத பண்ணணுமா? கியூப்லாம் கிடையாது, தேர்ட் எலிமெண்ட் மட்டும்தான் கியூபு, செகண்ட் எலிமெண்ட் ஸ்கொயர் வேல்யூ. அப்போ 3 கண்டிஷனுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்? அவன் கொடுத்துருக்க மாதிரியே கோட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு.
ஓகேவா? ஸோ அப்போ 3 ஸ்டார் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மட்டும் பார்ப்போமா? 3யோட வேல்யூ என்ன? சி. ஸ்டாரோட வேல்யூ என்ன? எஸ். அப்போ சியில் ஸ்டார்ட் ஆகி எஸ்ஸில் முடிகிற மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். சியில் ஸ்டார்ட் ஆகி எஸ்ஸில் முடிகிற ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்குது, 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? அப்போ லாஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்துடலாமா? 9க்கு 8க்கும் 9க்கு 8க்கும் என்ன கோடுன்னு பார்க்கலாம். 9க்கான கோடு என்ன? என். 8க்கான கோடு என்ன? பி. அப்போ என்பி சிஎன்பி எஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் பி. பி இஸ் ஃபாதர் ஆஃப் சி. பிளட் ரிலேஷன் வந்திருக்கு. பி இஸ் ஃபாதர் ஆஃப் சி. பி என்பவர் சியின் தந்தை சொல்லிட்டாங்க. ஸோ பி இஸ் ஃபாதர் ஆஃப் சி. சிக்கு தான் வந்து யாரு? பி தந்தை. அப்போ பி மேலே வந்திருக்காரா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. Q is sister of C. Q யாருன்னா சிக்கு தங்கை, அதாவது சகோதரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஓகே, சிக்கு சிஸ்டர் தான் யாரு? Q சொல்கிறாங்க. ஸோ Q is female. T is only sister of Q. T is only sister of Q சொல்லிட்டாங்க. அப்போ Qக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க தான் யாருன்னா T அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அப்போ இன்னொரு சிப்ளிங் இருக்காங்க, யார்? C இருக்காங்க. அப்போ ஒன்லி சிஸ்டர் Tனா அப்போ கண்டிப்பாக இவங்க யாராக இருப்பாங்க? பிரதராக தான் இருப்பாங்க. ஸோ C is male. Next, T is child of S. T is child of S ன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி Tக்கு ஒரு பேரண்ட் இருக்காங்களா? அவங்க தான் யாரு? B. அதாவது Tக்கு ஆல்ரெடி ஒரு பெற்றவங்க இருக்காங்க, அவங்க தான் வந்து B. இப்போ என்ன சொல்றாங்கன்னா T வந்து யாருடைய சைல்டுன்னு சொல்றாங்க? இன்னொரு குழந்தை சொல்றாங்க, எஸ்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்னொரு பேரண்ட்னா அப்போ Bக்கு மனைவியா இருப்பாங்க. ஓகேவா? T உடைய அம்மாவா இருப்பாங்க. நெக்ஸ்ட், M is son of S only son. எம் யாருன்னா எஸ்ஸுக்கு ஒரே ஒரு மகன் இருக்காராம், அவருடைய பையன் சொல்றாங்க. எஸ்ஸுக்கு இருக்க ஒரே மகன் யார்? இங்க சி தான். அவருடைய பையன் தான் யாரு? அவருடைய பையன் தான் யாரு? எம்னு சொல்லிட்டாங்க. ஸோ சியோடைய மகன் தான் எம். முடிஞ்சா? கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஹவு இஸ் எஸ் ரிலேட்டட் டு பி? பிக்கு எஸ் என்ன வரும்னு கேட்குறாங்க. பிக்கு எஸ் என்ன வரும்? ஒய்ஃப். அவ்வளோதான், மனைவி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஆல் கர்டைன் ஆர் ஸ்க்ரீன். எல்லா கர்டைன்ஸுமே ஸ்க்ரீன்னு சொல்கிறாங்க. எல்லா கர்டைன்ஸுமே, அனைத்து திரைச்சீலைகளுமே என்ன சொல்லிட்டாங்க? ஸ்க்ரீன்னு சொல்லிட்டாங்க. இதுலேயுமே இருக்கு பாருங்க. ஆல் கர்டைன்ஸ் ஆர் பிளைண்டர்ஸ். எல்லா கர்டைன்ஸுமே என்ன சொல்லிட்டாங்க? பிளைண்டர்ஸ் சொல்கிறாங்க. அப்போ இது என்ன பண்ணலாம்? நம்ம 2 பாசிபிலிட்டி வைப்போமா? எல்லா கர்டைன்ஸுமே பிளைண்டர்ஸ் இப்படியும் வைக்கும், எல்லா கர்டைன்ஸுமே ஸ்க்ரீன்ஸ். 2 பாசிபிலிட்டி நான் வச்சிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட், சம் பிளைண்டர் ஆர் ட்ரேப். சில பிளைண்டர் என்னன்னு சொல்றாங்க? ட்ரேப்னு சொல்றாங்க. ஸோ சேர்த்து என்ன பண்றேன்? சில பிளைண்டர் ட்ரேப்னு சொல்றாங்க. இதானே? இது வந்து கேஸ் 1, இது கேஸ் 2. இப்போ எப்படி மேம் கன்க்ளூஷன் பார்க்கணும்? 2 கேஸ்லையும் கரெக்டாக அந்த கன்க்ளூஷன் கரெக்டு, 2 கேஸ்லையும் கரெக்டாக வரலாம் அந்த கன்க்ளூஷன் தப்பு. சம் ட்ரேப் ஆர் கர்டைன். சில ட்ரேப் கர்டைன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக பாருங்களேன், சில ட்ரேப் கர்டைன் கூட இதில் மேட்ச் ஆகலாம். பட் இங்கே என்ன ஆகுது? கட் ஆகுது. பட் ஆனால் எனக்கு என்ன, ஒரு கேஸில் தப்பாக்கி ஒரு கேஸில் கரெக்டாச்சுன்னா அந்த கன்க்ளூஷனே தப்பு தான். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் தப்பு. சம் பிளைண்டர்ஸ் ஆர் ஸ்க்ரீன். சில பிளைண்டர் ஸ்க்ரீன்னு சொல்கிறாங்க. சில பிளைண்டர்ஸ் ஸ்க்ரீன் தான், கரெக்டு தான். சில பிளைண்டர்ஸ் என்னவா இருக்குது? ஸ்க்ரீனாக இல்லைங்க. ஏன்னா என்ன பண்ணுறாங்க? எல்லா பிளைண்டர்ஸுமே ஸ்க்ரீன்ன்றதுனால. ஸோ இது கண்டிப்பாக சம் பிளைண்டர்ஸ் ஆர் ஸ்க்ரீன்ன்றது கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இங்கேயுமே பாருங்களேன், பிளைண்டர்ஸ்ன்ற ஃபுல் வட்டத்தில் ஸ்க்ரீன்ன்றது கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கு? ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கா? அப்போ சம் பிளைண்டர்ஸ் ஆர் ஸ்க்ரீன்ன்றது கரெக்ட். இங்கே பாருங்கள், எல்லா பிளைண்டர்ஸுமே ஸ்க்ரீன் தான். அப்போ சம் பிளைண்டர்ஸ் ஆர் ஸ்க்ரீன்ன்றதும் கரெக்டு தான். செகண்ட் கன்க்ளூஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணலாம்? ஆப்ஷன் டி, ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஓகே, முடிவுரை 2 மட்டுமே பின்பற்றப்படுகிறது. இந்த கேஸ் 1 கேஸ் 2 வச்சு போட்டதுக்கான ரீசனை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? எதுக்காக போட்டோம் திரும்ப சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஆல் கர்டைன் ஸ்க்ரீனும் சொல்லிட்டான், ஆல் கர்டைன்ஸ் ஆர் பிளைண்டர்ஸ்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ இந்த மாதிரி வரப்போ 2 பாசிபிலிட்டி இருக்கா? ஏன்னா பிளைண்டரு ஸ்க்ரீனு எப்படி போடணும் அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஓகேவா? அதாவது ஸ்க்ரீனுக்குள்ளார பிளைண்டர் வருமா இல்லை பிளைண்டுக்குள்ளார ஸ்க்ரீன் வருமானது அவங்களுக்கு தெரியாது. அதுக்காக தான் 2 கேஸ் வச்சுட்டு நம்ம ஆன்சர் போடுறோம். ஓகே, what will be the resultant if the first digit of the highest number? ஓகேவா? எண்ணின் முதல் இலக்கம், ஓகே, மிகப்பெரிய எண்ணின் முதல் இலக்கத்தை, மிகப்பெரிய எண்ணோட முதல் இலக்கம்னா மிகப்பெரிய எண் எது? இதில் 951. அதோட 9 மட்டும் எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் டிஜிட் எடுத்துக்கிட்டேன். ஓகே, is subtracted from
ஓகே, எதில் இருந்தோ சப்ராக்ட் பண்ணுமா, எதில் இருந்துன்னா தேர்ட் டிஜிட் ஆஃப் தி லோவஸ்ட் நம்பர், மிகச்சிறிய எண்ணுடைய மூன்றாவது இலக்கம். மிகச்சிறிய எண் இதில் 127, அதில் 7 எடுத்துக்கிறேன். ஸோ -2 அப்படின்றது தான் ஆன்சராக கிடைக்கும். ஆப்ஷன் சி -2 is the right answer. In a certain code language, figs is coded as 3648 and iced is coded as 1285. கொஸ்டின் என்னன்னு கேட்குறாங்கன்னா ஐக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். இதில் எஃப்க்கு எப்படி 3 வந்துச்சு, ஐக்கு எப்படி 6 வந்துச்சுலாம் யோசிக்காதீங்க ரொம்ப. இது வந்து ஃபிக்ஷனல் கோடிங், ஃபிக்டிஷியஸ் கோடிங் சொல்லுவோம். ஓகேவா, நம்ம சைனீஸ் கோடிங்லாம் பார்ப்போம், லெட்டர்ஸ் வச்சு குழப்பிருப்பாங்க, அதுதான் இங்கே நம்பராக வந்திருக்கு. ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது தான் இந்த ஐ. அப்போ ரெண்டுத்துலேயும் காமனான கோடும் இருக்கணும் இல்லையா, யார் அது, யார் காமனாக இருக்கா, 8 தான் காமனாக இருக்கு. ஸோ ஐக்கான கோடு என்ன, 8, ஆப்ஷன் பி. ஓகே. Mr. KLM start from point A and drives 20 kilometers towards south. KLM என்ன பண்றாரு அப்படின்னா கலாம்னு நினைக்கிறாரு. KLM தான். ஓகே, பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் பண்ணிட்டு சவுத் வேர்ட்ஸில் என்ன பண்ணுறாருன்னா 21 கிலோமீட்டர்ஸ் போகிறார். தெற்கு போக்கி என்ன பண்ணுறாரு, 21 கிலோமீட்டர் போகிறார். தெற்கு இதுதான், இந்த பக்கத்தில் 21 கிலோமீட்டர் என்ன பண்ணுறாரு, அவர் ட்ராவல் பண்ணி வர்றாரு. நெக்ஸ்ட் பாருங்க, லெஃப்ட் டர்ன் அண்ட் டிரைவ் 7 கிலோமீட்டர்ஸ். ஒரு இடதுபுறம் திரும்பி ஒரு 7 கிலோமீட்டர் போகிறாராம். இங்கேருந்து இடதுபுறம்னா கீழே உங்களுக்கு எது இடதுபுறமாக இருக்கும், இந்த பக்கமாக இருக்கும். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகிறாரு, 7 கிலோமீட்டர்ஸ் போகிறாரு. நெக்ஸ்ட் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் டிரைவ்ஸ் 26 கிலோமீட்டர்ஸ். இப்போ திரும்ப ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணி 26 கிலோமீட்டர்ஸ் போகிறாரு. இப்படி போகிறவங்களுக்கு எது லெஃப்ட் டர்னாக இருக்கும், மேல் பக்கமாக இருக்கும். ஸோ 26 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் he takes a left turn and drives 11 kilometers. திரும்ப ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணி 11 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போகிறாங்கன்னா, ஸோ இங்கே போயிட்டு இருக்கவங்களுக்கு இது லெஃப்டாக இருக்கும், இது ஒரு 7 எக்ஸ்ட்ரா ஒரு போட்டால் 11 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. நெக்ஸ்ட் he takes a final left turn and drives 5 kilometers. கடைசியாக ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர் போகிறாங்க. இங்கே போயிட்டு இருக்கவங்க இதுக்கு லெஃப்ட் டர்னாக இருக்கும், கீழேயா இருக்கும். ஸோ இங்கே ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணலாம். ஏன் மேம் இங்கே எத்தனை முடிக்கிறீங்கன்னா, இது 21 26 இல்லையா, அப்போ இந்த பார்ட்டு தான் 5. அப்போ இந்த ஏ பாயிண்ட்டும் இந்த எண்டிங் பாயிண்ட்டும் பேரலாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, கொஸ்டின் என்னன்னு பாருங்க, ஹவு ஃபார் அண்ட் விச் டைரக்ஷன் ஷுட் யூ டிரைவ் இன் ஆர்டர் டு ரீச் பாயிண்ட் ஏ அகைன். எவ்வளோ தூரம் போனால் அது என்ன டைரக்ஷனில் போகணும்னு கேட்குறாங்க. இது என்ன டைரக்ஷன், ரைட் சைட் போகிற டைரக்ஷன் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் கிழக்கு பக்கமாக போகணும். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகணும் அப்படின்னு பார்த்தா, இது ஃபுல், இது 7ஆ, இது 11ஆ, அப்போ இந்த 7 உங்களுக்கு வேண்டாம். கரெக்டாக மிச்சம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கும், 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அப்போ 4 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சராக இருப்பாங்க. ஆப்ஷன் ஏ 4 கிலோமீட்டர்ஸ் கிழக்கே அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, 7 boxes DEFG ST and U are kept 1 hour தியானம். எத்தனை பாக்ஸ்பா, 7 பாக்ஸ் வச்சுருக்காங்க. 7 பாக்ஸை ஒன்று மேலே ஒன்று அடிக்கிட்டாங்க. ஒன்லி 4 boxes are kept between E and D. ஈக்கும் டிக்கும் இடையில 4 பாக்ஸ் தான் இருக்குது. இ மேலேயும் இருக்கலாம், கீழேயும் இருக்கலாம். சரியா, ஈக்கும் டிக்கும் இடையில எத்தனை பாக்ஸ் இருக்குது, 4 பாக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்லி எஃப் இஸ் கெப்ட் above E. இப்போ தான் பாயிண்ட் கிடச்சிருக்காங்க. ஈக்கு மேலே எஃப் மட்டும்தான் இருக்குன்னா, ஈக்கு மேலே ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்கு. அப்போ எங்கே வந்துடுவாங்க, இ இங்கே வந்துடுவாங்க. அந்த ஈக்கு மேலே யார் மட்டும்தான் இருக்கா, எஃப் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ போட்டுடலாமா, ஈக்கும் டிக்கும் இடையில 4 பாக்ஸ் இருக்கு. 1 2 3 4 பாக்ஸஸ் எடுத்துட்டு இங்கே டி வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்லி 2 பாக்ஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் டி அண்ட் யூ. டிக்கும் யூக்கும் இடையில 2 பாக்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ என்ன வந்தால் எங்கே வரலாம், டி யூ டி யூ இப்படிதான் வரலாம். ஓகே, அடுத்து G is immediately above S. G is kept immediately above S. ரெண்டு பேரும் சேர்ந்து போகிற மாதிரி எங்கே இடம் இருக்குது, இங்கே தான். G எங்கே இருக்குது, எஸ்ஸுக்கு உடனடியாக மேலே இருக்குது. இப்போ இந்த TU ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான். U is not immediately kept above G. Gக்கு உடனடியாக மேலே U இல்லை சொல்லிட்டாங்க. அப்போ Gக்கு மேலே U இல்லைன்னா இங்கே யார் வந்துடுவா, T வந்துடுவாங்க. இங்கே யார் வந்துடுவாங்க, U வந்துடுவாங்க. ஓகேவா, ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவன் கொடுக்காமலாம் இருக்க மாட்டான், முடிஞ்சு போச்சு. Which box is kept fourth from the top? டாப்ல இருந்து 4th பாக்ஸ் யாரு, 1 2 3 4th பாக்ஸ் யாரு, G பாக்ஸ். ஓகேவா, ஆப்ஷன் பி G அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா?
Question number 21 பாருங்க. Mr. I starts from point M and drives 1 kilometer towards the south. ஓகேவா? டிரைவ் ஐ என்ன பண்றாருன்னா பாயிண்ட் எம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 கிலோமீட்டர் வந்து சவுத் நோக்கி போறார். பாயிண்ட் எம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சவுத் நோக்கி என்ன பண்றாரு? 1 கிலோமீட்டர் போறார். நெக்ஸ்ட் பாருங்க. He then takes a right turn and drives 3 kilometers. So south பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எது ரைட் டர்னா இருக்கும்? இந்த ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கும். இது எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்? 3 kilometers டிராவல் பண்ணி போறாராம். ஓகே. அடுத்து பாருங்க. Turns left and drives 3 kilometers. திரும்ப ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணி 3 kilometers போறாங்க. எது லெஃப்ட்டா இருக்கும்? கீழயா இருக்கும். இங்க ஒரு 3 kilometers டிராவல் பண்ணி வராங்க. Next he takes a left turn and drives 4 kilometers. திரும்ப ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணி 4 kilometers போறாரு. எது லெஃப்ட் டர்னா இருக்கும்? இந்த பக்கமா இருக்கும். So இது 4 kilometers travel பண்ணி போறாங்க. And next he takes a final left turn and drives 4 kilometers and stops at point N. ஓகே, அது லாஸ்டா ஒரு லெஃப்ட் டர்ன் பண்றாரு, 4 கிலோமீட்டர் போறாரு. ஓகே, ஒரு இடது பக்கம் லாஸ்டா திரும்பிட்டு 4 கிலோமீட்டர் போறாரு. இது 3, இது 1, அப்ப சேர்த்தா இது ஃபுல்லா 4 கிடைப்பாங்க. இது ரெண்டும் பேரலலா முடியும். இதுதான் பாயிண்ட் N. ஓகே, முடிஞ்சிச்சு. Question என்னன்னு பார்க்கலாம். How far and which direction he has to go to point reach M again. ஓகே, என்ன டைரக்ஷன்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகணும்னு கேக்குறாங்க. பாருங்க, இது ஃபுல்லா 4ஆ, இது 3ஆ. அப்ப இது மட்டும் எவ்வளவு இருக்கும்? 1 கிலோமீட்டர்னா அப்ப இங்கேயும் 1 கிலோமீட்டர் தான். N ல இருந்து M வரணும்னா இந்த டைரக்ஷன்ல வரணும். சோ லெஃப்ட் சைடு வந்து என்ன டைரக்ஷன்? மேற்கு. வெஸ்ட் சைடுல 1 கிலோமீட்டர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ, 1 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் வெஸ்ட். 1 கிலோமீட்டர் மேற்கு நோக்கின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Vinoth ranked 36 from the top and 18th from the bottom in his class. How many students are there in the class? ஓகே, ஒரே ஆளுடைய 2 பொசிஷன் கொடுத்துட்டு எனக்கு டோட்டல் வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். ஏன்னா வினோத் என்ன பண்ணிப்பேன் நான் இப்படி இருந்து வரும்போது, ஓகே, டாப்ல இருந்து இப்படி வச்சுக்கலாம். நம்ம டாப்ல இருந்து வரும்போது கவுண்ட் பண்ணேன், என்ன பொசிஷன்ல இருக்காரு? 36th இருக்காரு. பாட்டம்ல இருந்து வரும்போது கவுண்ட் பண்ணேன், 18th பொசிஷன்ல இருக்காரு. இது ரெண்டுமே என்ன ஒரே ஆளை பத்தி தான் பேசுறோம். யாரு? வினோத். ஸோ டோட்டல் வேணா அப்படியே ஆட் பண்ணி போட்டால் தப்பாயிரும். ஏன்னா அவர் 2 தடவை நம்ம கவுண்ட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி -1 பண்ணணும். 36 + 18 -1 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். 6 + 8 4. ஸோ 4 - 1 பண்ணால் 3ல முடிகிற ஆப்ஷன் 1 தான் இருக்கு. ஓகே, 7 people D, E, F, G, L, M and sitting in a row facing north. ஒரு 7 பேர் என்ன பண்றாங்க? ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிஸோ 7 பேர் என்ன பண்றாங்க? நார்த்தை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. போட்டுடலாமா? நார்த்தை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஓகே, ஒன்லி M sits to the left of N. ஓகேவா? Nக்கு லெஃப்ட் சைடில் M மட்டும்தான் இருக்குன்னா அப்போ Nக்கு லெஃப்ட் சைடில் ஒருத்தவங்க தான் இருக்காங்க. அது யாரு? M. Nக்கு லெஃப்ட் சைடில் M மட்டும்தான் இருக்கு அப்படி சொல்றாங்க. ஓகே, ஒன்லி 4 people sit between M and L. எம்முக்கு எல்லுக்கு நடுவில் 4 பேர்னு சொல்றாங்க. 1 2 3 4 பீப்புள்ஸ் விட்டு M L போட்டாச்சு. நெக்ஸ்ட், ஒன்லி F sits between G and D. ஓகேவா? and G is not immediate neighbor of L. யார் என்ன சொல்றாங்கன்னா Gக்கும் Dக்கும் நடுவில் F மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப GFD இல்லாட்டி DFG அப்படின்னு கிடைக்குமா? இப்போ நம்ம 3 பேர் போடுற மாதிரி இடம் இங்கே மட்டும்தான் இருக்கு. ஆனால் ஒரு கண்டிஷன் கொடுத்துறான், G is not neighbor of Lன்னு சொல்லிட்டான். அப்போ இங்கே G போட்டால் Lக்கு நெய்பராக வந்துடுவாங்களா? அப்போ மாற்றி இங்கே G போட்டால் GFDன்னு போடுவேன். மேலே யார் இருக்கா? D, E தான் மிச்சம் இருக்காங்க. E தான் ரைட் கார்னரில் வரப்போறாங்க. கொஸ்டினுமே அவரை வச்சு தான் இருக்கு. எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட் ஆஃப் தி லைன். ஓகேவா? வலது முனையில் யார் இருக்கான்னு கேட்குறாங்க. E, ஆப்ஷன் C அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். E. Select the letter cluster from the among option. ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா இந்த சீரிஸை ஃபில் பண்ற லெட்டர் கிளஸ்டர் யாருன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்களேன், எல்லாத்துலயுமே H இருக்கா? அப்ப அதை பார்க்க வேண்டாம் கைஸ், அது அந்த மனநிலைமைக்கு வந்துருங்க. செகண்ட் லெட்டர் பார்க்கலாமா? N L. N L என்ன ஆகுது? -2 14 12. LJ -2 10 10 -2 8ன்னு கிடைக்கும். ஸோ செகண்ட் லெட்டர் H இருக்க மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்கு? ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் ஏ. இவ்வளவுதான். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை பார்த்து குழப்பி அதெல்லாம் தேவையில்லை. எல்லாத்துலேயும் H இருக்கா? அப்போ கண்டிப்பாக H தான் வரப்போகுது. அதையே நம்ம செக் பண்ணிட்டு. ஓகே,
based on the English alphabetical order which is not related to the among following. ஓகேவா, இந்த நாலுத்துல ஒன்று மட்டும் வேறுபட்டு இருக்கு. எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். WQ சும்மா போடுமா, 23 17 14 10 -6 -3 -4. Next KEBW 11 5 2 23 W இருக்கா, போய் பார்க்கலாம். -6 -3 and B ல இருந்து W என்ன ஆகுதுன்னு பார்த்தா XYZ AB -5 ஆகுறாங்க. ஸோ இங்கே பாரு, இது ரெண்டு காமனாக இருக்குது. -6 -3 காமன், பட் -4 -5 இன்னும் வேரி ஆகிருக்கா. இன்னும் ஒருத்தனை செக் பண்ணால் போதும் யார் கரெக்டுன்னு தெரிஞ்சிடும். QKXHC ஓகேவா. 17 11 8 3 -6 -3 8 3 என்ன ஆகுறாங்க, -5 ஆகுறாங்க. ஸோ அப்போ -5ன்றது தான் கரெக்டான பேட்டர்ன். யார் எனக்கு ஆட் ஆன் அவுட்டு, -4 ஆகிற ஆப்ஷன் ஏ தான் எனக்கு ஆட் ஆன் அவுட். ஓகே, அடுத்து செக் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ரெண்டு பேர் எனக்கு என்ன கிடச்சிட்டாங்க, மெஜாரிட்டி. ஸோ அவன் தான் எனக்கு ஆட் ஆன் அவுட். ஓகே, 7 friends IJ, KL, MN and R sitting in a row facing north. ஒரு 7 ஃப்ரெண்ட், அதே கதை தான். 7 ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்க, நார்த் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்களா. போடுவோமா, ஓகே. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, no one sits to the right of M. எம்முக்கு வலது பக்கத்தில் யாருமே இல்லைனா அப்போ எம் தான் எங்கே இருக்காரு, வலது முனையில் கடைசியாக இருக்காரு. ஸோ எம் இஸ் ஆன் தி ரைட் சைட். ஓகே, only 3 people sit between M and R. எம்முக்கும் ஆறு கடையில் 3 பேர் தான் இருக்காங்க. 1 2 3 விட்டு ஸோ ஆரும் போட்டுப்பேன். நெக்ஸ்ட்டு only 2 people sit between R and L. ஆருக்கும் எல்லுக்கும் இடையில் 2 பேர் இருக்கான்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் 2 பேர் விட்டு எல் போட முடியுமா, முடியாது. அப்போ இந்த பக்கம் தான் 2 பேர் விட்டு எல் இங்கே வருவாங்க. ஃபைன். K sits third to the left of I. K எங்கே இருக்காங்கன்னா ஐக்கு தேர்ட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்காங்க. ஓகேவா, இப்போ நான் கே இங்கே போட்டால் ஐயை இங்கே போட்டால் 1 2 3 பிளேஸில் இங்கே வருவாங்க. ஐயை இங்கே போட்டால் 1 2 3 பிளேஸில் இங்கே வருவாங்க. அப்போ 2 பாசிபிலிட்டியுமே இருக்கா, இருக்கட்டும். J sits immediate right of I. J எங்கே இருக்குன்னா immediate right of I இருக்கணுமா. இப்போ நான் ஐயை இங்கே போட்டால் ரைட் சைடில் எனக்கு இடம் இருக்காதா, அப்போ கண்டிப்பாக ஐயை இங்கே தான் போடுவேன். IJ ஐயிலேருந்து 1 2 3 தேர்ட் பிளேஸில் யார் இருக்காங்க, எனக்கு K இருப்பாங்க. பேலன்ஸ் இங்கே இருக்கிறது யார், n மட்டும்தான் இருக்கு. ஸோ முடிஞ்சு போச்சா. கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் n அண்ட் L. n-க்கும் L-க்கும் இடையில எத்தனை நபர்கள் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. 1 2 3. ஸோ 3 பேர். ஆப்ஷன் டி 3 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, a group of numbers and symbols is coded using. ஓகே, இந்த கண்டிஷனல் கோடிங் தான். கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருமா, என்ன கொஸ்டின் இருக்குன்னு. 5 as 64%. கண்டிஷன் படிப்போம். முதல் உறுப்பு எண்ணாகவும் கடைசி உறுப்பு குறியீடாகவும் இருந்தால். ஆமாம், ஃபர்ஸ்டே கரெக்ட் ஆயிடுச்சா. ஓகே, if the first element is a number and last a symbol, first condition மேட்ச் ஆயிடுச்சு. the code for these two are to be interchanged. ஓகே, அவங்க ரெண்டு பேருக்கான குறியீடுகளும் இடமாற்றம் செய்ய வேண்டும் சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி நம்ம ஆன்சர் போடுவோம், 5க்கான கோடு லாஸ்ட்டில், பர்சன்டேஜ்க்கான கோடு ஃபர்ஸ்ட்டில். இவ்வளோ தானே, இதான் அவன் சொல்லியிருக்கான். அப்போ இதை மட்டும் வச்சு ஆப்ஷன் எடுக்க முடியுதான்னு பார்ப்போமா. ஓகே, பர்சன்டேஜ் 5, பர்சன்டேஜ்க்கான கோடு என்ன G, 5க்கான கோடு என்ன A. அப்போ Gயில் ஸ்டார்ட் ஆகி ஏல முடிகிற ஆப்ஷன் எத்தனை இருக்குது, ஆப்ஷன் ஏ இல்லை, ஆப்ஷன் பி இல்லை. ஸோ சி இல்லாட்டி டி வரலாம். இதில் ஒரு சேஞ்ச் இருக்கா, என்னது, செகண்ட் லெட்டர் மட்டும் கண்டுபிடிப்போமா. இங்கே n இருக்காங்க, இங்கே கே இருக்காங்க. ஸோ என்ன கேன்னு பார்த்துடலாம். ஹேஷ்க்கு என்ன கோடுன்னு பார்ப்போம். ஹேஷ்க்கான கோடு n. ஸோ n இருக்க ஆப்ஷன் யார், எனக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ரொம்ப சிம்பிள். ரொம்ப உட்காந்து வரைஞ்சி யார் யார் எதுக்குன்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, if the first one is added to each odd digit. ஓகேவா, ஸோ கொடுக்கப்பட்டிருக்க நம்பர் என்னன்னு பார்த்தா 1865374. 1 is added to each odd digit. ஓகே, odd digit கூட 1 ஆட் பண்ணுமா, and 1 is subtracted from each even digit. ஈவன் டிஜிட்லாம் -1 பண்ணணும். +1 பண்ணால் 2, -1 பண்ணால் 7, -1 பண்ணால் 5, +1 பண்ணால் 6, +1 பண்ணால் 4, +1 பண்ணால் 8, -1 பண்ணால் 3. பண்ணதுக்கப்புறம் which of the following digits will be third from the left in the new number thus formed. லெஃப்ட் சைடில் இருந்து தேர்ட் பிளேஸில் இருக்கிறது யார்,
5 ஆப்ஷன் சி. ரொம்பவே எளிமையான ஒரு கொஸ்டின் தான், இது மட்டும் கவனமாக படித்து போட்டாலே போதுமானது. ஓகே, ஸோ இந்த அனலாகி வந்துருக்கா. இப்போ இதில் ஃபஸ்ட் லெட்டர் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே, இங்கே என்ன இருக்குது? டி. ஆப்ஷன் ஏல ஓபி இருக்கா. ஓலேருந்து டி என்ன ஆகுது? -11. கியூலேருந்து பி என்ன ஆகுது? -1 தான் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எனக்கு கண்டிப்பாக வரமாட்டாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பியில் ஒய் வி இருக்குது. ஸோ ஒய் போட்டால் என்ன கிடைக்கும்? எனக்கு ஒய்யிலேருந்து டி என்ன ஆகுறாங்க? +5 ஆகுது. கியூலேருந்து வியும் +5 தான் ஆகுது. ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் செக் பண்ணுறப்ப ஆப்ஷன் பி எனக்கு என்ன பண்ணுறாங்க? கரெக்டாக இருக்காங்க. அடுத்து எல்லா ஆப்ஷன்லையும் ஃபஸ்ட் லெட்டர் செக் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னொரு ஆப்ஷனில் ஃபஸ்ட் லெட்டர் கரெக்டாக வர மாதிரி இருந்தால் நம்ம அடுத்து செக் பண்ணணும். இன்னொரு ஆப்ஷனில் எதுலேயுமே ஃபஸ்ட் லெட்டர் மேட்ச் ஆகலைன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அடுத்து ஒய் கே. ஒய்யிலேருந்து டி என்ன ஆகுறாங்க? +5 ஆகுது. பட் கியூலேருந்து கே என்ன ஆகுது? -6 ஆகுது. ஸோ ஆப்ஷன் சியுமே எனக்கு வர மாட்டாங்க. ஓகே ஓகே, ஆப்ஷன் டி மட்டும் செக் பண்ணிடலாமா? ZV. ஜெட்லேருந்து டி என்ன ஆகுறாங்க? +4. கியூலேருந்து வி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா +5 ஆகுது. ஸோ எனக்கு ஆப்ஷன் டியுமே தப்பாக தான் இருக்குது. ஸோ யார் தான் எனக்கு கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் பி YUO அண்ட் VRL அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 30 பார்க்கலாம். இஃப் 1 is added to each odd digit, ஓகேவா, இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸில் 1862547ல் 1 is added to each odd digit சொல்கிறாங்க. ஸோ 2 6 8 அப்படின்னு கிடைக்குமா? 2 is subtracted from each even digit. 6 4 0 2 அப்படின்னு கிடைச்சிச்சு. What will be the difference between the highest and lowest digit in the new number? ஹையஸ்ட் டிஜிட்டுக்கும் லோவஸ்ட் டிஜிட்டுக்கும், ஓகே, மிகப்பெரிய எண் இருக்கும், மிகச்சிறிய எண்ணுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன கேட்குறாங்க. மிகப்பெரிய எண் என்ன? 8. மிகச்சிறிய எண் என்ன? 0. 2 எடுத்துக்கூடாது, 0. ஸோ 8க்கும் 0க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? 8 தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அழகாக உட்காந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி டைமிங் கொண்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக ரீசனிங்கில் 28+ கொஸ்டின்ஸ் உங்களால் போட முடியும். 30 கூட போடலாம். ஓகேவா? அந்த 28 கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. மேக்ஸையும் கூட சேர்த்து பேரலாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜிகே படிங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.